பார்வதிபதே ரமணாதேவா சிவனே போற்றி எண்ணாத்தவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண் உருவானாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணான் அமுதக் கடலே போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இப்பொழுது பர்வதை மலையை பற்றிய சில குறிப்புகளை நான் உங்களுக்கு உரைக்கப் போகின்றேன். பர்வதமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் வட்டத்தில் போலூரில் இருந்து தென்மேற்கே 20 கிலோமீட்டர் தூரத்திலும் செங்கத்தில் இருந்து வடகிழக்கே 30 கிலோமீட்டர் தூரத்திலும் திருவண்ணாமலையில் இருந்து வடமேற்கே 30 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது இந்த பர்வதமலை. போலூரில் இருந்து செங்கம் செல்லும் சாலையில் தென்மாதிமங்கலம் அதாவது தென் மகாதேவ மங்கலம் என்ற ஊரிலிருந்து கடலாடி என்ற ஊர் வரை செல்லும் சாலை அருகாமையில் இம்மலை வியாபித்துள்ளது. இம்மலை கிழக்கே தென்மாதிமங்கலம் என்ற தென் மகாதேவ மங்கலம் கிராமமும் தெற்கே கடலாடி கிராமமும் மேற்கே தென் கைலாயமும் அமைந்துள்ளது. வடக்கே மூலக்காடு என்ற கிராமமும் அமைந்துள்ளது. இம்மலையின் உயரம் சுமார் 4500 அடிகள். இம்மலை சுமார் 5500 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து அமைந்துள்ளது. இம்மலைக்கு 7 சடைப்பிரிவுகள் உள்ளன. இம்மலைக்கு நவீனமலை, திரிசூலகிரி, பர்வதகிரி, தென் கைலாயம் என்ற பெயர்களும் உண்டு. இம்மலையின் உச்சியில் உள்ள பெரிய சமதள பாறையின் மீது அழகிய கோவில்கள் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவிலில் மல்லிகார்ஜுன சுவாமியும் பிரம்மாம்பிகை அம்மனும் எழுந்தருளி உள்ளனர்கள். இம்மலையின் உச்சியில் உள்ள மற்றொரு பாறையின் மீது கடலாடி மௌன யோகி சுவாமிகள் ஆசிரமம் அமைக்கப்பட்டுள்ளது. பர்வதமலையின் அதன் மேற்கே அமைந்துள்ள செவ்வாது மலைத்தொடரும் மற்றும் இம்மலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பண்டைய காலத்தில் பல குன்றக்கோட்டம் என அழைக்கப்பட்டது. இப்பகுதியை பல பல்குன்ற கோட்டத்துக்கு செங்கன் பார்த்துவேல் செங்கனர் என்ற நகரம் தற்போது மருவி செங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது திருவண்ணாமலைக்கு மேற்கே சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இம்மன்னன் காலத்தில் பர்வதமலை மேல்சிங்க கிணறு என்ற இடத்திற்கு அருகே ஒரு கோட்டை கட்டப்பட்டதற்கான அடையாளமாக மதில் சுவர்கள் உள்ளது. மலை உச்சியில் உள்ளதால் இக்கோவில் பகைவர்களிடம் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்று பலராலும் கருதப்படுகிறது. ஆசிரமம் அமைந்துள்ள பாறையை கடந்து சென்றால் மற்றொரு செங்குத்தான பெரிய பாறை அமைந்துள்ளது. பர்வதமலையின் உச்சியாக அமைந்துள்ள இப்பாறையின் மேல் அழகிய கோவில் ஒன்று அமைந்துள்ளது. இக்கோவில் மிக பிரசித்தி பெற்றதாகவும் பல சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் இம்மலையில் அருவமாக உள்ளனர். இயற்கை எழில் குறித்த மலைச்சரிவுகளும் உடல்களுக்கு மனதுக்கும் ஆரோக்கியத்திற்கும் உற்சாகத்தையும் மூழ்கி காட்டும் மலையில் ஆங்காங்கே அமைந்துள்ளது. குகைகளும் தவத்தில் ஈடுபட அவர்களுக்கு பெரிதும் உகந்ததாக கருதப்படுகிறது. மலை ஏறி செல்லும் பக்தர்கள் பலருக்கு இவர்களின் தரிசனமும் அருளும் இன்றும் கிட்டுவதாக பலர் தெரிவித்துள்ளனர். இம்மலையின் உச்சியில் கற்பக விருட்சம் சோயம் பிரகாசமாக உள்ளதாகவும் அது இன்றும் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதாகவும் நம்பப்படுகிறது. இம்மலையில் பல அற்புதமான அரிய வகையிலான மூலிகைகளும் மூலிகை காற்றும் பலருக்கும் கிடைக்கப்படுகிறது. இந்த மலையில் ஆழ்விரட்டி, விரட்டி, கருந்துளசி, கருநொச்சி, கரு ஊமத்தை, கருநெல்லி, சிவனார்வேம்பு 5 மற்றும் அதற்கு மேல் இலை அடுக்குகளை உடைய மகாவிருப்பம், வெள்ளருக்கு மற்றும் ஓரிதழ் தாமரை ஆகிய அரிய மூலிகைகள் இன்றும் இம்மலையில் கிடைக்கப்படுகின்றது. கோடை மற்றும் வறட்சி காலங்களில் கூட தன் இலைகளில் நீரை சொட்டிக் கொண்டிருக்கும் சொட்டு நீரி என்ற அரிய வகையிலான மூலிகையும்
வாயில் போட்டு மென்றவுடன் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் சக்தியை தரும் மணி என்ற அற்புத மூலிகையும் இம்மலையில் உள்ளது. நாட்டின் பல்வேறு பாகங்களில் இருந்தும் இம்மூலிகைகளை தேடி பல சித்த வைத்தியர்களும் மந்திரவாதிகளும் ஆராய்ச்சியாளரும் இந்த பர்வத மலைக்கு வருவதை இன்றும் நான் கண்கூட காண்கின்றோம். உங்களுக்காக சன் டிவியிலிருந்து ஹரிகரன்.